பூரணமாக மதுவை ஒழித்து ஒரு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை உறுதி செய்வேன். ஊழலை ஒழித்து சீர்படுத்துவேன். மருத்துவக் கல்லூரிகளுக்கு முறைகேடாக அனுமதி வழங்கியதாக அன்புமணி ராமதாஸ் மீது தொடரப்பட்ட வழக்கு இன்று சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, இலைகள் குளிர்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, அம்பரம் சுழல்கிறதோ இல்லையோ, மாம்பழம் படுக்கிறதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தே தீரும். மொத்தமா 2 பேரும் சேர்ந்து 200 ரூபாய்க்கு தான் திட்டம் போட்டீங்களா? நல்ல துப்பு கட்ட குடும்பம். இன்னைக்கு சட்டசபையிடம் அந்த அம்மா கூட சிரிச்சாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது. நாங்கெல்லாம் உங்க தம்பிங்க. தம்பியா? எனக்கு எதிராக தம்பி? தொழில் ரீதியா தம்பிங்கன்னு சொல்ல வந்தோம்னு தலைவர் பொறுப்பு நீ ஏத்துக்கணும். தலைவர் பொறுப்பா? பலைய விரிச்சு வச்சு அதுல போய் நானே தான் மாட்டிக்கிட்டேன். தேடி விலங்கெடுத்து வசமாக நானே தான் கூட்டிக்கிட்டேன். சரி, நான் செவனே நானா போய்க்கிருந்தேன். கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? நீ எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி, ஓ உசுறு ஏன் கையிலாட்டியே. வைகோ ஆட்கள் செஞ்சு போட்டாடு வந்துருமென்னா எங்க ஆட்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன். வாழ்க தமிழ், வளர்க இங்கிலீஷ். ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் ஆசை. என்ன ராஜா? ஒரு போட்டோவிலையும் தோட்டம் மறைவுன்னு இருக்க. அதாவதுடா, ஒவ்வொரு கட்சியிலையும் சேர்றப்ப அதுக்கு பேரு தோட்டம், அந்தந்த கட்சியை விட்டு விலகிறப்ப அதுக்கு பேரு மனைவி. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. மரியாதையா ஓட்டக்கட்சியில் உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சிருக்கோம். அதிமுக மேடையில் எப்படி நடக்குது பாத்தீங்களா? 15 வேட்பாளர்கள் கீழே அடிமை மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. அப்பா, இந்த கட்டில் ஒன்னதான். ஆமாடா, நீ செத்து பண்ணல இந்த கட்டில் எனக்கு தூக்கி தீயில போட்டு போஜியை போட்டோட போடு. வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சந்திக்க வந்திருக்கிறேன். இதையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கிறேன்? தொகுதிக்கு நாங்க எதுக்கு நல்லது பண்ணணும்? இதுவரைக்கும் எத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு? ஜெயிச்ச கூட நல்லது பண்ணிருக்கானா? நாங்க மட்டும் பண்ணதுக்கு இழிச்சு வாங்கினா இல்லாத புது பழத்தை ஏடா ஏற்படுத்தி போறேன். ஆகையால் மகாஜனங்களே, உங்களுக்காக நாங்க தெரிவிப்பது என்னவென்றால், எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி அப்புறமும் சரி செய்தீர்களா என்று நம்மள செஞ்சிருவாங்க நம்மளுடைய வேட்பாளர்களும் பொலிட்டீஷியன்ஸும். பார்த்து நடந்துக்கோங்க. இது ஒரு சின்ன கைண்ட் அட்வைஸ்.